ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் எபிசோடில் இதுவரை பார்த்துருந்தோம் அப்படின்னா ஹீரோயின் வந்துட்டு ஒரு மாதிரி புரிஞ்சும் புரியாத மாதிரியே பேசிகிட்டு இருந்திருப்பா. இந்த ட்ராமாவோட ஓப்பனிங் சீனில் இவ பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு சோஷியல் ஒர்க் வந்து பண்ணியிருந்திருப்பாள்ல, அந்த இடத்துக்கு தான் வரா. அங்கே இருக்கிற திங்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா பேக் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆமாம், நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்கும்போது அது ஒன்றும் இல்லைங்க, என்னோட கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் விட்டுட்டு போயிட்டேன் அதான் அப்படின்ட்டு அவள் தேடிட்டு இருக்கா. அப்போ அந்த பர்சன் வந்துட்டு திரும்பவும் கேட்குறாங்க, நீங்கள் எதை தேடுறீங்க அப்படின்னு. நான் ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே என்னோட லேப்பில் வந்து சேவ் பண்ணி வச்சுருந்தேன், அதை எடுக்கிறதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு. அப்படியா, ஆனால் அந்த சிஸ்டம் எல்லாமே வந்து ஃபார்மேட் ஆயிடுச்சு, ஸோ நீங்கள் தேடுறது வேஸ்ட்டு தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. அது எப்படி திடீர்னு ஃபார்மேட் ஆகும் அப்படின்னு இவளுக்கு ஒரு டவுட் வருது. ஸோ அந்த ஹார்ட் டிஸ்க் இருக்கும்ல, அதை தூக்கி இவளோட பேக்கெட்டில் பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு நான் வரேன் அப்படின்னு நேராக பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் சர்வீஸ்லாம் பண்ணுவாங்கல்ல, அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கா. இந்த ஹார்ட் டிஸ்க்கை வந்து கொஞ்சம் ரிட்ரை பண்ணி தர முடியுமா அப்படின்னு. என்னால் ஃபுல்லாக பண்ண முடியுமான்னு தெரில, பட் நான் ட்ரை பண்ணுறேன், உங்கள் நம்பரை கொடுத்துருப்பாங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ இவளும் பார்த்தீங்கன்னா நம்பர்லாம் எழுதி கொடுத்துட்டு முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் பண்ணி கொடுங்கன்ட்டு அவங்க வந்து கிளம்பி அவங்க அம்மாவை மீட் பண்ணுறதுக்காக வந்திருக்கா. அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு இருக்கா, இப்போ உங்களுக்கு ஓகே தானே, நீங்கள் எங்கள் கூட வந்து ஸ்டே பண்ணலாம்ல அப்படின்னு. அடி போடி, நான் இங்கே ஃப்ரீயாக ரொம்ப ஜாலியாக இருக்கேன், நீயும் உன் புருஷனும் ரொம்ப சந்தோஷமாக இருங்க, அதுவே எனக்கு போதும், அவன் உன்னை ரொம்ப நல்ல விதமாக பார்த்துக்கிறான்ல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது இவளுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. அந்த டைம் பார்த்தீங்கன்னா அந்த லூசு பையன்ட்டு ஃபோன் கால் வருது. அம்மா எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு. நான் ரொம்ப நல்லா இருக்கேன்ப்பா அப்படின்ட்டு அந்த அம்மாவும் சொல்லிட்டு இருக்காங்க. நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன், மீட்டிங் வந்துட்டு நான் அட்டென்ட் பண்ணணும், அதனால தான் நான் வராமல் என்னோட ஒய்ஃபை வந்து அமுச்சு வச்சேன், ஸோ நீங்கள் பார்த்துக்கங்கன்னு. இவளும் பார்த்தீங்கன்னா வேண்டா விருப்பா வந்து சிரிச்சுக்கிட்டே பேசிகிட்டு இருக்கா. நான் பார்த்துக்கிறேன் ஹனி, ஒன்றும் இல்லை, அப்புறம் இன்னைக்கு நைட்டு எங்கள் அம்மாவோடய நான் டின்னர்லாம் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வரேன் அப்படின்னு. சரி ஓகே அப்படின்ட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. சார் பார்த்தீங்கன்னா அந்த டியாங் கூட தான் இருக்காங்க, இதுதான் பெரிய மீட்டிங். ஆமா, இவன் வந்து சொல்லிட்டு இருக்கான், நீ வந்துட்டு ஒரு மூவிக்கு போகணுன்னு ஆசைப்பட்டில்ல, அது நாளைக்கு தானே ரிலீஸ் ஆகுது, நம்ம 2 பேரும் ஒன்றா போகலாம் அப்படின்னு. அவளுக்கும் பார்த்தீங்கன்னா ஹாப்பியாக இருக்கு. இன்னைக்கு நான் உங்கள் வீட்டுக்கிட்ட வந்து ட்ராப் பண்ணவா அப்படின்னு. அவன் ஒரு மாதிரி பார்க்குறானா, உன் பொண்டாட்டி தான் வீட்டுக்கு வரமாட்டாள்ல, அதனால தான் நான் உன் கூட இன்னி கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன்ட்டு. இவனும் பார்த்தீங்கன்னா பெருசாக எதுவுமே சொல்லலை. ஸோ கார் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு முன்னாடி வந்து ஸ்டாப் ஆகுது, 2 பேரும் பார்த்தீங்கன்னா கிஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இவனும் அப்படியே இறங்கி வந்த அவளை ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கானா. டியாங்கும் பார்த்தீங்கன்னா காரை விட்டு இறங்கி வர. சரி நம்ம உள்ளே போயிட்டு நல்லா ஜாலியாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி நினச்சாங்களா என்னன்றது தெரில. பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்து நின்றுட்டு இருக்கா. 2 பேத்துக்கும் சரியான அல்லு. இவன் பார்த்தீங்கன்னா பம்பிட்டே கேட்டுட்டு இருக்கான், ஹனி நீ உங்கள் அம்மாவோட டின்னர் சாப்பிட்டுட்டு வருவேன்னு தானே சொன்னேன்ட்டு. அதுவாப்பா, அம்மாவுக்கு மெடிக்கல் செக்கப் வந்து அரேஞ்ச் பண்ணிட்டாங்க, அதனால தான் நான் சீக்கிரமாகவே வந்துட்டேன் அப்படின்னு. ஆமாம் இவங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, உனக்கு நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன், இவங்களோட பேர் வந்து டியாங்க, இவங்க வந்துட்டு எங்கள் கூட தான் ஒன்றா சேர்ந்து ஒர்க் பண்ணுறாங்க, இந்த பேங்கோட விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்த்துக்குவாங்க அப்படின்னு. ஓ அப்படியா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவளும் பார்த்தீங்கன்னா இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறா. அப்போ இவ பார்த்தீங்கன்னா அவங்களோட ஹேர் ஸ்டைல் ரொம்ப சூப்பராக இருக்குது, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஹனி அப்படின்ற மாதிரி கேட்குறா. அது எனக்கு எப்படிமா தெரியும், அது எனக்கு சொல்ல தரலம்மா அப்படின்ற மாதிரி எனக்கும் உங்களை மாதிரி ஹேர் ஸ்டைல்லாம் வச்சுக்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது, நம்ம 2 பேரும் வீசாட்டில் ஃப்ரெண்ட் ஆகிக்கலாமா, நான் அந்த சலூனை போய் விசிட் பண்ணலாமா அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அவளோட அக்கௌண்ட்டை வந்து ஸ்கேன் பண்ண சொல்கிறா. ஸோ இவளுக்கும் ஒரு மாதிரியா இருக்குது. ஆங்குக்கு பார்த்தீங்கன்னா தூக்கி வாரி போடுது, இருந்தாலும் வேற என்ன பண்ண முடியும். அவளும் பார்த்தீங்கன்னா அதை ஸ்கேன் பண்ணிக்கிறா. சரி நான் குப்பையை கொட்டிட்டு வரேன் அப்படின்னு. நானும் வரேன் ஹனி அப்படின்னு இவனும் பார்த்தீங்கன்னா பின்னாடியே போயிட்டு இருக்கான். ஸோ குப்பையெல்லாம் போட்டுட்டு 2 பேரும் பார்த்தீங்கன்னா அப்படியே கையை டைட்டாக ஹோல்ட் பண்ணிக்கிட்டு அங்கேருந்து போயிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது இந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. அப்படியே வீட்டுக்குள்ளே காட்டுறாங்க. ஹாங் பார்த்தீங்கன்னா அந்த வாண்டிக்கிட்ட ஸ்டோரி எல்லாம் சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற டாய்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கிட்டே சொல்லிட்டு இருக்கா. அந்த பொண்ணு வந்து உங்களை ட்ராப் பண்ணுறது கொஞ்சம் வினோதமாகவும் ஆச்சரியமாகவும் இருக்குது அப்படின்னு. அட ஜஸ்ட் அவ எனக்கு ரைடு கொடுத்தா, பெருசாலாம் நீ ஒன்றும் யோசிக்காத அப்படின்னு. இதுக்கப்புறமா இவன் பார்த்தீங்கன்னா தனியார் ரூம்குள்ளே வந்து அந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறான், இன்னைக்கு வந்துட்டு இந்த மாதிரி மெடிக்கல் செக்கப் ஏதாவது இருந்ததா அப்படின்னு. ஆமாம் சார் இருந்தது, இது டெம்பரவரியாக யாராவது ஷெடியூல் பண்ணாங்களா, அப்படிலாம் ஒன்றும் இல்லை, டாக்டர்ஸ் வந்து நெக்ஸ்ட் வீக் அவைலபிளாக இல்லை, அதனால இந்த வீக்லேயே வந்து நாங்கள் செட் பண்ணிட்டோன்ட்டு. ஓ அப்படியா, இது யதார்த்தமாக தான் நடந்துச்சோ அப்படின்ட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு வெளியே வந்தா. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அப்படியே நின்றுட்டு இருக்கா. அவன் பயந்தே போயிடுறான். நான் உன்னை சாப்பிட கூப்பிட்றதுக்காக தான் வந்தேன், ஏதாவது பிரச்சனையான்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா வாமா அப்படின்ட்டு அங்கேருந்து போயிட்டு இருக்காங்க. அப்படியே அந்த டியாங்க தான் காட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா தனியாக அந்த மூவிக்கு வந்திருக்கா. ஒரு மாதிரி கடுப்பாக தான் இருக்கு.
ஸோ அந்த தியேட்டரோடு சேர்த்து ஒரு ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து அந்த வீசாட்ல பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்கா. இந்த ஸ்டேட்டஸை பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு ஹாங்கி கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கா, ஹனி இங்கே பாருங்களேன், அந்த டியாங் பொண்ணு இந்த மூவிக்கு போயிருக்கா, எனக்கும் இங்கே போகணும்னு ஆசையாக இருக்குது, நம்ம போகலாமா அப்படின்ட்டு. ஸோ இவனுக்கா என்ன சொல்கிறதுனே தெரில, அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறான். உனக்கு அந்த மூவிக்கு போகணுமா என்ன அப்படின்னு. கண்டிப்பாக போகணும், நான் டிக்கெட்லாம் புக் பண்ணுறேன் அப்படின்ட்டு. அவள் பார்த்தீங்கன்னா புக் பண்ணுறா, இவனுக்கு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுனே தெரியல. மறுநாள் போல் அந்த டியாங் பொண்ணு பார்த்தீங்கன்னா சும்மா வீசாட்டில் வந்துட்டு ஸ்டேட்டஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கா. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் ஹாங்க அந்த வாண்டு எல்லாருமே அதே தியேட்டருக்கு அந்த படத்தை போய் பார்த்துருக்காங்க. இவ பார்த்தீங்கன்னா ஹாங்கோட ஃபேஸை நல்லா ஜூம் பண்ணி பார்க்குறான். அவன் நல்லா பல்ல இழிச்சுக்கிட்டு போஸ் எல்லாம் கொடுத்துருக்கான். இதெல்லாம் பார்க்கும்போது அவளுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ வேலையெல்லாம் முடிச்சுட்டு நைட்டு போல் அவள் ரிட்டன் வந்துட்டு இருக்காள். அப்போ இந்த லூசு பையன் பார்த்தீங்கன்னா காரில் உட்காந்து ஹாரன் அடிச்சுட்டு இருக்கான். ஸோ இவளும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மாதிரி கடுப்போட உட்காந்துட்டு இருக்காளா. என்ன மன்னிச்சிரு ஹனி, நேற்று என்னால் உனக்கு வந்துட்டு கம்பெனி கொடுக்க முடியலை, இந்தா இது உனக்காக, நீ இந்த பிளேக்காக தானே ரொம்ப ஆசைப்பட்ட, கண்டிப்பாக இதுக்கு நான் உனக்கு கம்பெனி கொடுக்குறேன் நாளைக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். உடனே இவ பார்த்தீங்கன்னா கன்வின்ஸ் ஆகிடுறா. இதுக்கப்புறமா நம்ம ஹீரோனை தான் காட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா அவங்க பையனுக்கு தான் ஏதோ ஒரு ஸ்டோரி சொல்லிட்டு இருக்கா. அது கொஞ்சம் வியர்டாக தான் இருக்கு. இதுக்கப்புறம் அவளோட ரூமுக்கு வந்து கேலண்டரில் ஏதோ ஒரு டேட்டை பார்த்தீங்கன்னா அவள் மார்க் பண்ணிட்டு தூங்கிடுறா. அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஹாங் வந்துட்டு இருக்கான். ஸோ அந்த மார்க் பண்ண டேட்டையுமே ஒரு மாதிரி பார்த்துட்டு படுத்து தூங்குறான். ஆனால் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா தூங்கலை, லைட்டாக கண்ணு முழிச்சு பார்க்குறா. இவ இதை வேணுக்குன்னு பண்ணுறாளா இல்லை அது என்ன டேட் அப்படின்றது தெரில. மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா இந்த ஹாங் வந்து அந்த ஃப்ரெண்டுக்காரன்ட்ட சொல்லிகிட்டு இருக்கான். ஹீரோயின் வந்துட்டு நிறைய ஹிண்ட்ஸ் எல்லாம் எனக்கு கொடுக்குறா, வெட்டிங் ஆனிவர்சரிக்கு ஏதாவது ஸ்பெஷலாக பண்ணணும் அப்படின்ட்டு. ஆமாண்டா, ரீசெண்டாக அவள் ரொம்பவே வந்து ஹர்ட் ஆகிருக்கா, ஸோ நீ அவளை ரொம்ப நல்ல விதமாக பார்த்துக்க அப்படின்னு. நான் அவளை நல்ல விதமாக தானே ட்ரீட் பண்ணுறேன், அப்புறம் என்ன அப்படின்னு. அது உன்னோட அஃபேர்லாம் தெரியாமல் பார்த்துக்கோ, தெரிஞ்சிச்சுன்னா அவள் என்ன பண்ணுவா, அதெல்லாம் வாய்ப்பு இல்லை. அப்படியே தெரிஞ்சாலும் அவன் என்ன டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிடுவாளா, கண்டிப்பாக போவா, அதெல்லாம் கண்டிப்பாக அவளை நான் என்கிட்ட இருந்து போக விடவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஏண்டா நீ ஏன் அஃபேரில் இருப்பியா, இதை அவள் கண்டுபிடிச்சா டிவோர்ஸ் பண்ண மாட்டாளா அப்படின்ட்டு. கொஞ்ச நேரம் வாயை மூடுறியா, இப்போ நீ நானும் எப்படியோ வேலை விஷயத்தில் அதே மாதிரி தான் அந்த டியாங்கும் நானும், அவ்வளோதான், வேற எதுவுமே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இதுக்கப்புறமா ஒரு ஹாலை தான் காட்டுறாங்க. அது பயங்கரமாக பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ஹீரோனை பார்த்தீங்கன்னா அப்படியே சர்ப்ரைஸாக உள்ளே கூட்டிகிட்டு வந்திருக்கான். அதாவது வந்து அந்த ஈவெண்ட்டை ரெடி பண்ணியிருந்திருப்பான் போல் அவங்க ஆனிவர்சரிக்காக. ஒரு பொக்கேலாம் கொடுத்து பயங்கரமாக ப்ரப்போசல்லாம் பண்ணிகிட்டு இருக்கான். எல்லாரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. இது எல்லாமே அவங்களோட கம்பெனியில் தான் நடக்குது. அப்போ இவன் பார்த்தீங்கன்னா நிறைய டைலாக் எல்லாம் சொல்லிட்டு இருக்கு. அதே சமயம் இங்கிட்ட அந்த டியானை தான் காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா அந்த பிளேவை எடுத்து ப்ளே பண்ணிட்டு அவனுக்காக இந்த மேடம் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவன் எப்படி வருவான், அவன் தான் அந்த சைடு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். அங்கே தான் காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோன் கிட்ட ஏதேதோலாம் வாயில் வரதான் அடிச்சு விட்டுட்டு இருக்கான். நான் காலங்காத்தால எந்திரிச்சு உன்னையும் பையனையும் பார்க்கும்போது நீங்கள் ரொம்ப க்யூட்டாக தூங்கிட்டு இருப்பீங்க, அதுதான் எனக்கு இந்த உலகத்தில் ரொம்ப ப்ரீஷியஸான ஒரு விஷயம் அப்படின்னு. அப்படியா, நீங்கள் இப்போ காலங்காத்தால எந்திரிச்சு எங்களை பார்த்துருக்கீங்க அப்படின்ட்டு. ஏமா ஒரு ஃப்ளோவில் போயிட்டுருக்கேன்லன்ட்டு. சரி சொல்லு, இந்த உலகத்திலேயே நான் லவ் பண்ணுற ஒரே ஒரு பர்சன் அப்படின்னா நீ மட்டும்தான், நீ இல்லைன்னா எனக்கு இந்த உலகமே கிடையாது அப்படின்னு அப்படியே இனிக்கே பேசிகிட்டு இருக்கான். இவளும் பார்த்தீங்கன்னா பேசு நீ எவ்வளோ தூரம் தான் பேசுறேன்னு பார்க்குற அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கா. அப்படியே டியாங்க தான் காட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா சும்மா தானே இருக்கும் அப்படின்ட்டு அந்த ஸ்டேட்டஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்கா. ஹீரோயின் தான் எல்லாத்தையுமே அப்லோட் பண்ணியிருக்கா. அதெல்லாம் பார்க்கும்போது இவளுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர வெறியாயிட்டு இருக்கா. உடனே பார்த்தீங்கன்னா ஹாங்குக்கு ஒரு மெசேஜை போட்டு விட்டுட்டு இருக்கா. நீ வந்துட்டு எல்லா டைம்லையுமே என் கூட இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொன்ன, ஆனால் எந்த ஒரு சிச்சுவேஷன்லையுமே நீ எனக்காக நின்ன மாதிரி தெரியவே இல்லை. ஸோ எல்லாத்தையுமே இங்கேயே முடிச்சுக்கலாம் அப்படின்னு. இந்த விஷயங்களை ஹாங் பார்க்கும்போது அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. சார் வந்து ஃபோனை பார்த்துட்டு இருக்காப்லையா, அதை நம்ம ஹீரோன் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பார்க்குறா. ஐயோ இவ வேற பார்க்குறாளே அப்படின்ட்டு ஃபோனை கட் பண்ணி வைக்கிறான். நம்ம சீக்கிரம் இந்த ஈவெண்ட்டை முடிச்சுட்டு கிளம்பலாமா, எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது அப்படின்னு. சரி நானே உன்னை ட்ராப் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இல்லை நான் டாக்ஸி பிடிச்சி போயிடுறேன், அதான் எனக்கு பெட்டர் அப்படின்னு. ஸோ இவ பார்த்தீங்கன்னா அவளோட அந்த லாஸ்ட் வேர்ட்ஸ் எல்லாம் முடிச்சுட்ருக்கேன். எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது, பட் நான் இங்கேருந்து சீக்கிரம் கிளம்பணும் அப்படின்ட்டு அவள் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிளம்புறா. ஹாங் பார்த்தீங்கன்னா அவளை பார்த்து அந்த காரில் உட்கார வச்சு அமுச்சு விட்றா. நீ வீட்டுக்கு போனால் சீக்கிரம் வந்துடுறேன் அப்படின்னு. சரி ஓகே அப்படின்னு அவளோட கார் பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் தூரம் தான் போயிருக்கும். வேகமாக சார் பார்த்தீங்கன்னா அவங்களோட கார் எடுத்துகிட்டு எங்கேயோ போயிட்டு இருக்காங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் இருங்க, நீங்கள் என்னோட வீட்டுக்கு போக வேணாம், வேற ஒரு அட்ரஸ்க்கு போங்க அப்படின்ட்டு அந்த காரையே பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்காங்க. இவன் பார்த்தீங்கன்னா அந்த டியாங்கோட வீட்டுக்கு அவசரமாக ஓடிட்டு இருக்கான்.
இத பார்க்கும்போது இவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்டா என் கூட ஆனிவர்சரிய வந்து செலிப்ரேட் பண்ணிட்ட. இப்ப நீ இவளோட வீட்டுக்கு போறியா அப்படின்னு. இவன் அப்படியே உள்ள வந்து பார்க்குறான். அந்த டியாங் பொண்ணு பார்த்தீங்கன்னா, ஒரு மாதிரி அழுது கடுப்போட உட்கார்ந்துட்டு இருக்கா. இவன பார்த்துட்டு ஒரு மாதிரி கோவத்தோட வந்துட்டு இருக்கா. ஹாங்கோட கன்னத்திலேயே பார்த்தீங்கன்னா ஒண்ணு விட்டுட்டு இருக்கா. ஆனா இவன் பார்த்தீங்கன்னா, அப்படியே புடிச்சு அவள பார்த்தீங்கன்னா கிஸ் பண்ணிட்டு இருக்கான். அப்படியே 2 பேரும் க்ளோஸா தான் இருக்காங்க. வெளிய பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு முடியல, தாங்க முடியல. பயங்கரமா பார்த்தீங்கன்னா அழுதுட்டு இருக்கா. அப்படியே மறுநாள் காலையில காட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா அப்படியே பித்து பிடிச்ச மாதிரி உட்காந்துட்டு இருக்கான். அவன் நல்லா தூங்கிட்டு இருக்கான். லைட்டா பார்த்தீங்கன்னா கண் முழிச்சு பார்க்கறான். ஹனி நீ கண்ணு முழிச்சிட்டியா அப்படின்னு எதுவுமே நடக்காத மாதிரி நார்மலா கேட்கறான். இவளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர ஆத்திரமா இருக்கு. நான் உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்றாளா. ஐயோ எனக்கு லேட் ஆச்சு அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து ஓடிட்டு இருக்கான். ஸோ இதுக்கப்புறம் இவ பார்த்தீங்கன்னா ஆன்லைன்ல செக் பண்ணி பார்க்குறான். டிவோர்ஸ் பண்றதுக்கான அந்த ப்ரொசீஜர்ஸ் எல்லாத்தையுமே தான். ஸோ ஒரு மாதிரி கடுப்பாகவும் இருக்கு. இதுக்கு முன்னாடி அவங்க எடுத்திருப்பாங்கல்ல, அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. பயங்கரமா ஃபீல் பண்ணி ரொம்ப அழுகுறா. அந்த டைம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோன் கடையிலேருந்து கால் வருது. இது மாதிரி அதை நான் ரிட்ரைவ் பண்ணிட்டேன், வந்து வாங்கிட்டு போங்க. இவளும் பார்த்தீங்கன்னா வேகமாக போய் அந்த பென்ட்ரைவை வாங்கிட்டு வந்து செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கேன். ஆக்சுவலாக அவள் ஒரு ஹார்ட் டிஸ்க் ஒன்று எடுத்துகிட்டு வந்திருப்பாள்ல, அது இவளோடது கிடையாது, அந்த ஜின்னோடது தான். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பார்க்குறா. அவளுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. நேராக பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டுக்கு போயிடுறா. ஸோ அந்த ஜின்னை பார்த்தீங்கன்னா மடக்கி உட்கார வச்சு கேட்டுட்ருக்கா. ஹாங் வந்து என்கிட்ட எல்லா விஷயங்களுமே சொல்லிட்டாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க, எனக்காக தானே பண்ணீங்க அப்படின்ட்டு. ஓ உங்களுக்கு எல்லா விஷயங்களுமே தெரிஞ்சிருச்சா? ஆனால் ஹாங் வந்துட்டு உங்கள் மேலே இருக்கிற கேரிங்னால தான் இந்த விஷயங்களை பண்ணார். ஸோ நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க. பட் நீங்கள் ரொம்பவே ஹர்ட் ஆகிட்டீங்க. அதை நினைக்கும் போது தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்ட்டு எல்லா விஷயங்களையுமே பார்த்தீங்கன்னா உளம்பிடுறான். இவளுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர ஆத்திரமாக வருது. ஸோ பேசின விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா இவ ரெக்கார்ட் பண்ணியிருக்கா. இருடி உனக்கு தரமான ஒரு அடியை நான் கொடுக்குறேன் அப்படின்ட்டு இவ பார்த்தீங்கன்னா பயங்கர வெறியோட தான் ரிட்டன் வீட்டுக்கு வந்துட்டு இருக்கா. நைட்டு போல் பார்த்தீங்கன்னா ஹாங் நல்லா குடிச்சிட்டு வந்துட்டு இருக்கான். அந்த ஃப்ரெண்டுக்காரன் கண்ணாடிக்காரன் இருக்கான்ல, அவன் தான் பார்த்தீங்கன்னா தூக்கிட்டு வந்துட்டு இருக்கான். ஒரு பாச்சி, அதனால அவன் நல்லா குடிச்சிட்டான், என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியல அப்படின்னு. இவன் பார்த்தீங்கன்னா அந்த ஜாங் இருக்கான்ல, அவனை பிடிச்சி கனா பின்னான்னு திட்டிகிட்டு இருக்கான். அந்த ஜாங்கு நம்ம கம்பெனிக்கு நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கான் தான், அதுக்காக அவன் எப்படி எனக்கு துரோகம் பண்ணலாம்? அவன் என்னோட பார்ட்னரும் கிடையாது, எம்ப்ளாயும் கிடையாது, எனக்கு கீழே வேலை பார்க்குற ஒரு நாய். அந்த நாய் எப்படி எனக்கு துரோகம் பண்ணலாம் அப்படின்ட்டு இவனோட அந்த கேவலமான எண்ணம் பார்த்தீங்கன்னா அப்போதான் வெளியே வருது குடிச்சிருக்கிறதுனால. டே வீட்டில் இருக்க பொறுமையாக பேசு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, ஓ நான் வீட்டில் இருக்கணும், அப்போ நான் அதெல்லாம் பேசக்கூடாதுல்ல, சரி நீ எனக்கு துரோகம் பண்ண மாட்டீல, பண்ணேன்னு வச்சுக்கோவே அவ்வளோதான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கு. ஹீரோயின் பார்க்குறா, அட பரதேசி நாயே, நீ எனக்கு துரோகம் பண்ணியிருக்கடா, நீ பெரிய இது மாதிரி அடுத்தவங்களை சொல்லிட்டு இருக்க அப்படின்ட்டு ஒரு மாதிரி பார்க்குறா. மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா அவன் எந்திரிச்சு வந்துட்டு இருக்கான். நேற்று நான் பயங்கரமாக குடிச்சிட்டேன், ஏதாவது சும்மா பெனாத்துனானா அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இந்தாங்க நீங்கள் ஹனி டீ குடிங்க அப்படின்னு. அது இருக்கட்டும், காலங்காத்தால நீ எங்கே கிளம்பி போகிற அப்படின்னு. அதுவா, நான் பக்கத்தில் இருக்கிற சூப்பர் மார்க்கெட் போயிட்டு வரேன், கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கணும் அப்படின்ட்டு. நீ நேற்று தானே போன மாதிரி இருந்துச்சு. நான் எங்கே நேற்று போனேன்? நீங்கள் ஏதோ ஒரு நினப்பில் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன், நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நேராக ஒரு லாயரை மீட் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கா. நான் இந்த மாதிரி என்னோட ஹஸ்பண்டை டிவோர்ஸ் பண்ணணும் அப்படின்னு. என்னம்மா சொல்கிற, எதுக்காக நீ டிவோர்ஸ் பண்ணணும் அப்படின்னு? அது நிறைய காரணங்கள் இருக்கு. சரி நீங்கள் ஒரு ஃபேமஸான லாயர்னு தானே சொன்னீங்க, நீங்களே இந்த விஷயங்களை ஹேண்டில் பண்ணியிருக்கலாமே, எதுக்கு என்கிட்ட வந்தீங்க அப்படின்னு. அது நான் நிறைய சிச்சுவேஷனை வேறு மாதிரி ஹேண்டில் பண்ணணும்னு நினைக்கிறேன், அதுக்கு எனக்கு ஒரு பார்ட்னர் தேவைப்படுறாங்க, அதனால தான் நான் இங்கே வந்தேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்கா. அதே சமயம் இங்கிட்ட அந்த ஹாங் அப்புறம் நம்ம குட்டி வாண்டு 2 பேத்தையும் காட்டுறாங்க. இவன் வந்துட்டு அந்த மீன் தொட்டியை தான் எடுத்து வச்சு பேசிகிட்டு இருக்கான். அம்மா வந்து இதை ட்ரிம் பண்ணாளா, ஆனால் ரொம்ப வளர்ந்த மாதிரி இருக்கே அப்படி இப்படின்னு. சரிப்பா, அம்மா எப்போ ரிட்டர்ன் வரும் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, அட ஆமல்ல, அவள் போய் ரொம்ப நேரம் ஆச்சுல்ல, சரி நம்ம அவளுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்குறான். சரி ஓகேப்பா அப்படின்னு 2 பேரும் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிளம்புறாங்க. அவள் வேற அங்கே லாயரை மீட் பண்ணிகிட்டு இருக்கா. இவன் அந்த சூப்பர் மார்க்கெட்டு போய் அவங்க இல்லைன்னா என்ன நடக்க போகுது அப்படின்றது தெரியல. ஸோ என்ன நடக்குது அப்படின்றத நம்ம பொறுமையாக இருந்து பார்க்கலாம். ஆனால் போக போக ட்ராமா பார்த்தீங்கன்னா பயங்கர சூப்பராகவே போகும். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.